இன்னைக்கு நம்ம பருத்தி பால் செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 200 கிராம் பருத்தி விதையை எடுத்திருக்கேன். பருத்தி விதையை நல்லா ஒரு 3 முறை நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. பருத்தி விதை நல்லா ஊறி வந்திருக்கு. பருத்தி பால் செய்கிறதுக்கு ஊற வச்ச பருத்தி விதையையும் ஊற வச்ச பச்சரிசியையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பருத்தி பால் செய்கிறதுக்கு பருத்தி விதையும் பச்சரிசி கூட சேர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள்: திப்பிலி, அதிமதுரம், மிளகு, ஏலக்காய், சித்தரத்தை, சுக்கு. பருத்தி பால் செய்கிறதுக்கு கருப்பட்டியை சுத்தம் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். பருத்தி பால் செய்கிறதுக்கு பருத்தி விதையை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அதை இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பால் நல்லா இறங்குறதுக்கு இந்த பருத்தி விதைய இந்த ஸ்பூனால நல்லா அமுக்கி விடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். நான் இப்போ இதை ஒரு கடாயை எடுத்துட்டு அதில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவையும் பருத்தி விதை பாலையும் ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஊற்றி வச்ச இந்த கலவையை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பருத்தி விதை பால் ஒரு மாதிரி பச்சை கலருக்கு வந்துருச்சு. இப்போ இது எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு. இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச மூலிகை பொடியை ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதையும் இப்போ நல்லா கிண்டி விடுவோம். இந்த பவுட்ரு சேர்த்த உடனே நல்ல நறுமணத்தோட பருத்தி பால் தயாராகிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டி பாலை ஊற்றுவோம். இதில் நான் கருப்பட்டி பாலை சேர்க்குறேன். இதையும் நல்லா கிளறி விடுவோம். இந்த சின்ன ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஓமப்பொடியை இதில் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம சுவையான பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இது நெஞ்சு சளிக்கு ஒரு நல்ல மருந்து. வயிற்று புண், வாய் புண்ணுக்கு இது ஒரு நல்ல மருந்து. மாதவிடா காலத்துலேயும் பிரசவத்துக்கு அப்புறமும் இதை நல்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது பெண்களுக்கு ஒரு நல்ல மருந்து. அதே மாதிரி உடம்பில் இருக்க சோர்வை நீக்கி நல்லா சுறுசுறுப்பை தரக்கூடியது. வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து நீங்களும் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.